வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வந்துள்ளது. இலவசமான முறையில் உங்களுடைய ஆதார் மொபைல் நம்பர், நேம், ஃபோட்டோ, டேட் ஆஃப் பர்த் இது போன்ற அனைத்தையும் நீங்கள் இலவசமான முறையில் மாற்றம் செய்து கொள்ளலாம். அதற்கு ஒரு வழி உள்ளது. அதை பற்றி நாங்கள் இந்த பதிவில் மிக சிறப்பான முறையில் பாமர மக்கள் அனைவருக்கும் போய் சேரும் வகையில் நாங்கள் எடுத்துரைக்கிறோம். அதற்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் தாராளமாக எங்களுக்கு கொடுக்கலாம் என்று நினைத்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் நமது சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற அரசு அறிவிக்கக்கூடிய முக்கியமான தகவல்களை மிக சிறப்பான முறையில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் எங்களோடு நீங்கள் பயணிக்கலாம். எங்களோடு பயணிக்க எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட்ல உங்களுடைய மாவட்டத்தை தெரியப்படுத்துங்கள், நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். இன்னும் பல விதமான தகவல்களை இந்த வீடியோவில் மிக சிறப்பான முறையில் பார்க்கலாம். வாருங்கள், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியே உள்ளது. அது என்ன அறிவிப்பு? மத்திய அரசு இதற்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துள்ளது. உங்களுடைய ஆதார் கார்டை புதுப்பிக்கவில்லை என்றால் உடனடியாக புதுப்பிக்க வேண்டும் என்று. அவ்வாறு புதுப்பிக்காமல் இருந்தால் புதுப்பித்து கொள்ளலாம் இலவசமான முறையில். அதற்கு மத்திய அரசு காலக்கோடு விதித்துள்ளது. அதாவது தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற 14ஆம் தேதி கடைசி நாள் அன்று நீங்கள் ஆதாரை புதுப்பிக்கவில்லை என்றால் புதுப்பித்து கொள்ளுங்கள். உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், புகைப்படம், ஃபோன் நம்பர் இது போன்ற பல விதமான தகவல் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு ஒரு வாய்ப்பு கொடுத்துள்ளது. இலவசமான முறையில் அனைவருமே மாற்றிக்கொள்ளலாம் என்று. அதற்கு காலக்கோடு வருகின்ற ஜனவரி 14ஆம் தேதி கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது பொங்கல் திருநாளாம் தை திருநாள் அன்று கடைசி நாள் காலக்கோடு கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்குள் நீங்கள் விண்ணப்பிக்கும் இல்லை என்றால் உடனடியாக விண்ணப்பித்து கொள்ளலாம். பல விதமான தகவல்கள் பார்த்தீங்க அப்படின்னா உடனுக்குடனே தெரிவிக்கப்பட வந்த வண்ணம் இருக்கிறது. ஆகையால் இன்னும் பல விதமான தகவல்கள் மத்திய அரசு கொடுக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. மறுபடியும் ஒரு ஆதார் கார்டு தயார் நிலையில் இருக்கிறது. அந்த ஆதார் கார்டில் என்னென்ன தகவல்கள் பதிவேற்ற வேண்டும், எதற்கு அந்த மத்திய அரசு கொண்டு வருகிறது, என்னென்ன காரணம் என்று இப்பொழுது பார்த்திடலாம். அதற்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் பல விதமான தகவல்கள் வந்த உடனே இருக்கிறது. வாங்க இப்போ இந்த தகவல்களை முழுசாக பார்த்திடலாம். மத்திய அரசு 2வது ஆதார் கார்டை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதாவது அந்த ஆதார் கார்டை நம்பரை உள்ளிட்டால் உங்களுடைய முழு விவரங்களையும், உங்களுடைய நில சொத்து மதிப்பு இது போன்ற அனைத்து விதமான தகவல்களையும் மத்திய அரசு ஒரு அட்டைக்குள் கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது 2வது ஆதார் கார்டு என்று கூறப்படும் அந்த அட்டைகளில் இது அனைத்தும் பதிவேற்ற செய்யலாம். அது நடைமுறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒரு சொத்து மதிப்பு வாங்கினால் அதில் பதிவேற்ற செய்ய வேண்டும். இதற்கு முன்பு எப்படி 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு செய்திருந்தால் உங்களுக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்று ஒரு சட்டத்திட்டம் வழிமுறைகள் இருக்கிறதோ அதுபோல நீங்கள் ஒரு நிலம் வாங்கினால் அந்த அட்டையில்
நீங்கள் பதிவேற்றம் செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு பதிவேற்றம் செய்து கொண்டிருந்தால் அரசு நிபந்தனை ஏற்றுக்கொள்ளும். அவ்வாறு அதில் பதிவு செய்யாமல் இருந்தால் அது அரசுக்கு சொந்தமான நிலம் என்று அரசு அறிவித்துவிடும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பதிவேற்றம் நீங்கள் செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த சொந்தமான நிலம் வந்துட்டு அரசுக்கு அறிவித்து விடுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது எதற்கு மத்திய அரசு கொண்டு வருகிறது என்ற முழுமையான நாங்கள் கருத்து விசாரணை செய்து பார்த்த பொழுது கோடி கோடியாக சொத்துக்களை சேர்த்து கொண்டிருக்கும் பணக்காரர்கள் பட்டியல் நீண்டு கொண்ட போகிறது. அதாவது இந்த பணக்காரர்கள் பட்டியலில் பார்த்தீங்க அப்படின்னா நீண்டு கொண்டே போகிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அனைவருக்கும் சமம், நாடு உரிமை என்னுடையது, அதன் அடிப்படையில் அனைவரும் பயணிக்க வேண்டும் சட்டத்திட்டம் எதற்கு கொண்டு வரப்பட்டது? அனைவருக்கும் சமமான முறையில், ஆனால் அதற்கு புறம்பாகத்தானே நடக்கணும். அதாவது இப்போ பணக்காரங்களோ ஏழைகளோ வந்துட்டு 2 பேருமே சமன்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு தனியாக இவங்களுக்கு ஒரு தனியான்ற மாதிரிலாம் சொல்லலை. அவங்க வந்துட்டு அனைவருக்குமே சமன்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா மதிப்பு, அந்த சொத்து மதிப்பை சரியான முறையில் கொண்டு வர வேண்டும் என்று மத்திய அரசு ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துள்ளது. அந்த அறிவிப்பு தான் 2வது ஆதார் கார்டு. அந்த 2வது ஆதார் கார்டை சொத்து மதிப்பு அடிப்படையில் கொண்டு வருகிறார்கள். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன வீடியோவில் 2வது ஆதார் கார்டு வரதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த ஆதார் கார்டு வந்துட்டு நீங்கள் முதல்ல வச்சுருக்க ஆதார் கார்டை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எது மாற்றாமல் வச்சுருக்கிறீங்களோ அதை மாற்றினா மட்டும்தான் உங்களுக்கு 2வது ஆதார் கார்டு வரதா சொல்லியிருப்பேன் போன வீடியோவில். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2வது ஆதார் கார்டை வச்சு தான் உங்களுக்கு இந்த சொத்து மதிப்பு பற்றிலாம் தமிழ்நாடு அரசு பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கலீங்க அப்படின்னா உடனடியாக பார்த்து நீங்கள் இந்த முக்கியமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்னென்ன உண்டான வழிகளையோ அதை நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆதார் கார்டை மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து தான் அதை மாற்றி கொடுப்பாங்க. நீங்கள் எது மாற்றிக்கலையோ அது உடனடியாக மாற்றிக்கோங்க. உங்களுக்கு நிலம் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அனைவருக்கும் சமம் மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்தால் அடித்து புடுங்கப்படும் நில பள்ளங்கள், ஏமாற்றி கையெழுத்து வாங்கப்படும். அதாவது அந்த ஆதார் கார்டு இருக்கிறதுல அந்த சொத்து மதிப்பு அடிப்படையில் காசு, அதாவது சொத்து மதிப்பெல்லாம் அடிச்சு புடுங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரியா உங்களோட நிலம் சொத்து அந்த ஆதார் கார்டு யார் யாருக்கிட்ட இல்லையோ அவங்ககிட்டலாம் இந்த சொத்தை அடிச்சு புடுங்குற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் எது ஆதார் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். நிலப்பலங்கள் ஏமாற்றி கையெழுத்து வாங்கப்படும். நிலப்பலங்கள் புறம்போக்கு இடத்தை வளர்ச்சி போடும் இடங்கள். இது போன்ற அரசுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கும் அதிகாரத்துடன் இருக்கும் அரசியல்வாதிகள் அனைவருக்கும் இந்த ஆதார் மிகவும் ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கும். அதாவது இந்த அரசியல்வாதிங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசியல்வாதிங்க அவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா முற்றுப்புள்ளியாக இந்த ஒரு ஆதார் கார்டு, அதாவது மத்திய அரசு மாநில அரசு உங்களுக்கு ஆதார் கார்டு கொடுப்பாங்க, அதை மாற்றிக்கிட்டீங்க அப்படிங்கன்னா அவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஒருவர் நிலம் இவ்வளோ தானா வைத்திருக்க வேண்டும், அதன் மீறி வைத்திருந்தால் அந்த அட்டைகளிலேயே காமித்து விடும். உடனடியாக அரசு பயன்படுத்தப்படும். வேறு ஒருவர் நிலத்தை வேறு ஒருவர் ஆதாரில் பதிவேற்றம் செய்யக்கூடாது. அதாவது ஒருத்தருடைய ஆதாரை, அதாவது ஒருத்தருடைய நிலத்தை வேறொரு ஆதார் கார்டில் நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி பதிவு பண்ணக்கூடாதுன்ற மாதிரி மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க. இது போன்ற இன்னும் சட்ட திட்டங்கள் அதிகப்படியாக மத்திய அரசு விதிக்க உள்ளது. இதற்கு நீங்கள் ஆதரவு அளிக்கிறீர்கள் என்றால் 2வது ஆதார் கார்டு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. எத்தனை பேர் அந்த ஆதார் கார்டு விரும்பி கேட்கிறீர்கள் அப்படிங்கிறது தெரிய வரும். அதற்கு ஒரு வெப்சைட் இருக்கிறது. நீங்கள் ஓட் பண்ணிக்கலாம்.
UITA அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட் இருக்குது. அது ஆதாருடன் வெப்சைட். அதில் இன்னும் ஒரு சில நாட்களில் அப்டேட் செய்யப்படுவார்கள். இந்த அப்டேட் வந்தவுடன் உங்களுக்கு நான் அப்டேட் செய்கிறேன். இந்த அப்டேட் லிங்க் உங்களுக்கு உடனுக்குடனே வேணும் அப்படின்னா நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் பல விதமான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. இது போன்ற அரசு தகவலுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நமது சேனலுக்கு புதிய நபராக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை நாங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூஸாக இருந்தாலும் சரி, ஒரு லைக் பண்ண தட்டி விட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் என்ன சொல்லிட்டு போங்க. இது போன்ற அரசு அறியக்கூடிய பலவிதமான தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த சேனல் மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.